ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் 2020 ஒரு டிவி மினி சீரீஸாக வெளிவந்த JL50 இந்த சீரீஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சீரீஸோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு பிளேனை ஹைஜாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஹைஜாக்கில் நிறைய விஐபி இருக்கிறதாகவும், ஸோ அவங்கள விடுவிக்கணும்னா முக்கியமான ஒரு தீவிரவாதியை இந்திய கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அதை சிபிஐ ஆஃபீஸரான நம்ம படத்தோட ஹீரோ விசாரிக்க வரும்போதும் அந்த பிளேன் கடத்தப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் இன்னொரு பிளேன் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கில் கிராஷ் ஆகி அதில் கேபினெட்ல இருக்கிற ஒரு பைலட்டும் இன்னொருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு பிளேனை கடத்தினதா இது வரைக்கும் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கீழே விழுந்து நொறுங்கின JL50 ஆன அந்த ஒரு விமானம் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு. 35 வருஷம் கழிச்சு இப்போக்கு அந்த பிளேன் ஏன் வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸை கையில் எடுத்துட்டு படத்தோட ஹீரோ களமிறங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, 35 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன பிளேன் இப்போ எப்படி கிராஷ் ஆனுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, இதை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த சீரீஸோட மொத்த கதையே. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தமே 4 எபிசோடு தான். ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஓடும். மொத்தமாகவே 2.25 மணி நேரம் தான் இருக்குது. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே சிட்டிங்கில் உட்காந்து இந்த சீரீஸை பார்த்துடலாம். எனக்கு இந்த சீரீஸ் பர்சனலாக ஃபீல் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர்ரேட்டடாக போயிருச்சோன்னு தோணுச்சு. தமிழ் டப்பிங்லேயுமே இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா சோனி லிவ்ல அவைலபிளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ப்ரிமிஸை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேலையும் பக்காவாகவே கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் மட்டும்தான். பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாலே இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கும். அதை நிறைய இடங்களை உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். ஒரு டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஒரு சீட் எட்ஜில் ஒரு கிரைம் த்ரில்லரை இந்த டீம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. கான்ஸ்பிரசின் ஸ்டார்ட் ஆகி மொத்தம் ஒரு 4 எபிசோடாக போகுது. படத்தோட ஹீரோ யாரு, அவர் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அவர் அப்படி என்னத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காரு, இதற்கிடையில் 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காணாமல் போன பிளைட் இப்போ எப்படி கிராஷ் ஆயிருக்கு, அதில் 2 பேர் மட்டும் எப்படி உயிரோடு இருக்காங்க, 35 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தவங்களோட அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு படத்தை அது டைம் ட்ராவல்னு சொல்லி நமக்கு புரிஞ்சா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டையும் வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு அது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷனல் வைஸாகவும் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப் சீரிஸாக இருந்தால் கூட முன்ன சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் கன்சர்னாக இருந்துச்சு. பிளேனை காட்டுற விதத்துலேயே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அது கொஞ்சம் அன்ரேட்டடாக போயிருச்சோன்னு தோணுச்சு. இதை தவிர கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா இந்த சீரீஸை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்த டைமுக்கு ஒர்த்தாகவே இருக்கும். வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட் இல்லைன்றப்ப நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த JL50 எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அன்ரேட்டடான வெப் சீரிஸ். சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படின்றப்ப நம்ம ஃபிலிமி கிராஃப்ட் அண்ணன் சொல்லி தான் இந்த சீரீஸே பார்த்தேன். பட் கொடுக்குற டைமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிராய்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் அசோகர் இருக்கார், அவரோட 9 புத்தகங்கள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த படத்துலையும் அசோகர் இருக்கார், அவரோட 9 புத்தகங்கள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஒரு மித்தாலஜியா இல்லை அது என்னன்னு தெரியல, கான்ஸ்பிரசியா என்னன்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த வெப் சீரிஸில் பேசியிருக்காங்க. இதுலேருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆனாங்களா, இதுலேருந்து இவங்க இன்ஸ்பயர் ஆனாங்களான்னு தெரில. பட் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமே 2.25 மணி நேரம் அப்படின்றப்ப லிட்டரலி உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. வெப் சீரிஸில் எந்த ஒரு அடல் கண்டென்ட் இல்லைன்றப்ப நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.